மீனு மீனு ஜிலேபி மீனு கைவுன மீனு 100 ரூபாய் கூறு 100 ரூபாய் கூறு. என்னப்பா கெட்டு போன மீன் அலசி எடுத்து வச்சுக்கிறியா? வாய் வஞ்சி போடும். கெட்டு போன மீன் நீ பாத்தியா? நீ கஷ்டப்பட போறீங்க அலசி எடுத்து வித்தா என்ன பேச்சு பேசி போற? ஏன் மீனை மூசா எடுத்து வந்து விற்க வேண்டியதானே? கண்ணு முன்னாடி அலச வேண்டியதானே? ஏய் வாங்கினா வாங்கு, வாங்க முடியலன்னா கம்முன்னு போ. சும்மா வந்து தொல்லை கொடுக்காத. அப்படியே ஊர் வளத்துல அந்த மீன் வைக்கிறான் ஃபுல்லா அழுகி போயிட்டு இருக்குது. வா வந்து காலங்காத்தால வியாபாரத்துக்கு இருக்கிற தத்திரம் புடிச்சிட்டியா? உங்க யாரும் கூப்பிட்டாங்களா? ரோட்டாண்ட விட்டா 4 பேர் வருவாங்க, 4 பேர் கேட்பாங்க. ஐயோ காலையில வந்து டென்ஷன் எடுத்துதா. வாங்கம்மா வாங்க, கூறு 100 கூறு 100. என்னப்பா நல்ல மீனா? ஜிலேபி மீன்பா. அண்ணா அது வாங்காத, கெட்டு போன மீன். என்ன கெட்டு போன மீனா? ஏய் என்ன வர கஸ்டமர் கெத்து கிடக்குறான். கெட்டு போன மீன் பாத்தியா? தொட்டு பாரு. தொட்டு பார்த்தாதான் தெரியாது, மீனை வாங்கிட்டு போய் சமைச்சு பார்த்தாதான் தெரியும். இந்தா சமைச்சு பார்த்து துண்ட நல்லா இருக்கதா நல்லா இல்லன்னு சொல்லு. இன்னொரு 2 மீன் கொடுத்துறான் என் வீட்டுக்காருக்கு என் பிள்ளைக்கும். யாரா கட்டியா? ஏய் பா ஐயா அப்படியே சமைச்சுக்கிறேன் இரு, அந்த மீன் எடுத்து போய் சமைச்சு பார்த்துன்னு சொல்றேன். ஓசில வாங்கி போறதுக்கு என்ன நான் பேசி பார்த்தா அந்த மது மூஞ்சியா? ஏம்பா மீன் நல்ல மீனா? அட ஜிலேபி மீன்ப்பா, நல்லா டேஸ்டா இருக்கான். நோ அந்த பொம்பளை கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு 4 மீன் கூட நான் வீட்டை எடுத்து போய் சமைச்சு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்றேன். அப்ப மீன் வாங்க மாட்டேன். அதுதானே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கிறேன். அதான் நான் குடுக்குற மீன் சாப்பிடுறியா? அதுக்கப்புறம் நீ எப்படி வந்து வாங்குவ? அதெல்லாம் வந்து வாங்குவேன், நீ 4 மீனை கொடு. ஏய் கோவத்தை கலப்பாத. மீன் வாங்கத்தானா வாங்கு, இல்ல போய்க்கினே இரு. பொம்பளைங்களை பார்த்தா தான் வலிஞ்சுக்கிட்டு மீனை கொடுக்குறீங்க, ஆம்பளைங்களாம் கேட்டா தருவீங்களா? அந்த மது மூஞ்ச பார்த்து நான் வழிஞ்சுக்கிட்டு குத்தனா? ஏய் தொலைச்சிடுமா போ, போடா போ. கடுப்பு ஏத்துறானுங்களே. மீன் வாங்குமா மீன், ஜிலேபி மீன். மீனு நடந்து வரேன் நானு, வண்டலூர் தூர்ல இருக்குது மானு. பாப்பா வா எவ்வளவு போன மீன்? புது மீனா பழைய மீனா? புது மீன்ப்பா, ஃப்ரெஷ்ஷா புடிச்சுன்னு வந்து அழைச்சுப்பா. ஐயோ அப்ப நல்லா இருக்காது. ஐயா என்ன நல்லா இருக்காது? புதுசா தப்பா நல்லா இருக்கான். புது மீன்னா டேஸ்டா இருக்காது, இப்பதான் பிறந்திருக்கும். பழைய மீன்னா டேஸ்டா இருக்கும், அது எப்போ பிறந்திருக்கும். என்னடா விளக்கம் இதா? புதுசா ஒரு விளக்கம் சொல்றேன். எனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு மீன் தின்னுக்கிறேன். ஏம்பா இது பழைய மீன் தாமா, வாங்கிமாப்பா டேஸ்டா இருக்கான். பழைய மீனை கெட்டு போன மீனா? இப்படி போனா அப்படி வரான், அப்படி போனா இப்படி வரான். டேய் மீன் ஒண்ணா வாங்க வாங்க என்ன போடா. அதான் மீன் ஓடும்பா, இன்ஸ்டால்மெண்ட்ல தருவியா? இன்ஸ்டால்மெண்ட்லயா? என்னடா சொல்ற? EMI தெரியாது? டேய் 100 ரூபாய் தானா கூறு மீன், இதுக்கு என்னடா இன்ஸ்டால்மெண்ட்? தினம் 1 ரூபாய் தர, 100 நாள் 100 ரூபாய். எப்பா ராசா பிச்சைக்காரனா பண்ணிய மூடின்னு போறேப்பா. வியாபாரம் உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியல, என்ன மாதிரி ஆளெல்லாம் விட்டுற பாரு. அப்படியே ஒரு லாட்டு கணக்குல வாங்குறாரு, நான் உன்ன வேற ஆள்லாம் விட்டுறேன். டேய் போடா. அப்ப மீன் தர மாட்டியா? போடா. ஏன்டா கருப்பையா தெரியுங்க, மீனை விற்க விடுங்கடா. மீன் அழுகி போன மீன், நான் ஊரு போறேன் சொல்ல போறேன் நானு. ஊருக்குள்ள சொல்ல போறியா? போய் சொல்றா. மீன் நாசமா போனவனுங்க கடுப்பேத்தி நினைக்கிறானுங்க. நான் சொல்லாத விக்கிறாங்க பாரு மீன். விக்கிறாங்க. என்ன வேலைப்பா மீன்? வானா 100 ரூபாய் தானே கூற, டேஸ்டா இருக்கு. நான் ஜிலேபி மீன் கம்மியா தாண்டி கொடுக்குறாங்க. போடுப்பா ஒரு 100 ரூபாய்க்கு. நல்ல மீனை போடுறான், எக்ஸ்ட்ரா கூட போடுறான். எக்ஸ்ட்ரா நல்லா போட்டுக்கிறாங்க. எப்பா கொஞ்சம் மேல பாரு. வேலையா? ஆடி டக்குன்னு போயிடலாம். இது 2 மீன் எடுத்து போட்டுங்க. அட பாருங்களா, மீன் கோசமாடா மிளகாத்துல கண்ணில் அடிச்சு போவீங்க. ஐயோ கண்ணெல்லாம் ஏறிது. இன்னொரு கூறி தூக்கி முடியுங்களா? தஜிர முடிச்சுங்க, கை கால் வேலைங்க மாதுங்களுக்கு. அங்க போய் மீன் கிடைக்குது. நோ எவ்வளோ மீன்? கூறு 100 ரூபாய்ப்பா. நம்ம ஃபேமிலி கூறு கூற வாங்கி போன பார்த்தாத, அப்படியே குண்டானோட எவ்வளோண்ணா? முன்னா நடுவா ஒரு 5 கூறுக்குதுப்பா, 500 ரூபாய் குத்துருப்பா. குத்துறேன். மூஞ்சில் நான் மொளக்கத்தூள்லாம் போட்டுனுங்கிறான். புருஷன் பொண்டாட்டி 2 கம்யூனிட்டிக்கு வந்துப்பா. மூஞ்சில மிளகாத்தூள் போட்டு 2 கூரை தூக்கி முடிச்சுங்கப்பா. ஐயோ நீ சும்மா விட்ட என்ன பண்ணுது? கண்ணை கசிங்கத்துக்குள்ள தூக்கி முடிச்சிங்க. நாட்டுல எப்படிதான் நடக்குது போடுறா. ஆண்டா இதான் நினைச்ச மனசு கஷ்டமாகுது. முடியலப்பா, கண்ணெல்லாம் ஏறிது. அந்த தஜிரம்பத்துக்கு எப்படி பண்ணிச்சிங்கப்பா. நீ கவலைப்படாதானா, இருக்கிற மீன்லாம் அந்த குண்டால போட்டு நீ குண்ணா, நான் வாங்கிக்கிறேன். நல்ல தம்பிப்பா, நீ மொத்தமா வாங்கிக்கிற. போடுண்ணா ஒரு மீன் கூட விடாம போட. போடுறேன்பா. கவர் இல்லையா? குண்டா தாங்குத. நோ உன் வீடு எங்க இருந்து சொல்லலாம், எத்தனை வந்து குண்டானே தந்துடுறேன். லாங்கலா இல்லப்பா, இந்த 3வது விட கருப்பன்னு சொன்னா சொல்லுவாங்க. சரிண்ணா சரிண்ணா, இன்னொரு வாட்டி இது மாதிரி எல்லாம் யாரையும் நம்பி ஏமாறாதாண்ணா. கண்டிப்பா ஏமாற மாட்டேப்பா. அந்த தஜர புச்சுக்களை பாத்துனுக்குறேன். எனக்கு என்ன மாச்சுலாம் உங்களுக்கு சும்மாவே விட மாட்டேன். இந்தாடா இதை புச்சுக்குடா. பாருப்பா, உள்ள மிளகா தூள்பா.
சத்தி மிளகாத்தூள் பழுக்குதா, நெடி இப்படி வீசுதா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதுங்க மாட்டுங்க, அதுங்களை நான் ஒரு வழி பண்ணிருவேன். பாம்பு பாம்பா எங்க 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 வந்து இங்க நோஞ்சிச்சா? அடியில இருக்கிறது புதுங்குதா என்ன? தம்பியா இங்கயா? ஐயோ டேய் எங்கடா என் மீன் கூட அடக்கானா? அவனாவது மொளத்தல் தூக்கிட்டு போட்டான், இவன் கூட அடத்திக்க முட்டாடுங்களே. ஐயோ எல்லாம் போச்சே. டேய் பாவிங்களா, மீன் வியாபாரமே போச்சாடா. இதுக்கு மேல நான் எங்க இருந்துடா திருந்திருத்தேன்? என் வேலையை காமிக்கிறா. யோ நிறுத்தியா? என்னப்பா என்ன நிறைய பேர் ஏமாத்திட்டானுங்க, எனக்கு பயங்கரமா கோபமாக்குது. அதுக்கே என்ன மடக்குற? அப்படித்தானே மடக்குமா? அங்க பாரு தென்னை மரம், அங்க பாரு மாங்காய் மரம், பாத்துக்கினே இரு. பைத்தியக்காரனா இவன், ஏதோ சொல்லு போயின்னே இருக்கிறான். என்ன ஏமாத்தினானுங்கல்ல, செல்ல போங்கடா. செல்ல கூடுறா அம்மா ஒழிச்சு சம்பாதிங்கடா. யோ யோ இந்தா செல்லு. செல்லு ஏன் செல்லு? அம்மா என்னடா என்ன அடிக்கிறா? போடா, திருடுறதுக்கே வரானுங்க. இதா புடி, நல்லதுக்கே காலையில என்ன வச்சுட்டு போறான். நல்லதுக்கே காலையில தான்ப்பா, காலையில மீன் கடை வச்சுமா எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமா ஏமாத்தினானுங்கப்பா. மீன் கடையா? ஜிலேபி மீன் கடையா? ஆமாப்பா. மீன் எங்க புச்ச? நான் பிடிக்கல, ஒருத்தன் புடிச்சு வச்சுனா சைக்கிள்ல, அதை அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். அந்த புச்ச வச்சவன் யாரும் தெரியுமா? எந்த கேனியும் ஆனா எத்தனை வந்தேன், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லப்பா. அந்த கேன் யார் தெரியுமா? நான் தான். எங்க வர்ற? எப்பா எப்பா சும்மா எந்த தூக்கின்னு வந்தப்பா, எனக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா. பாருப்பா மொளத்துல தூக்கிட்டு போயிட்டானுப்பா. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்ததை நீ மீன் கடை போடுவியாடா? அதான் திருடு முட்டாங்கன்னு சொல்றேன், சட்டியை பிடிச்சின்னு இருக்கிறேன். குர்ரா அந்த செல்ல உன்னை வாட்டி இந்த ஏரியால பாக்க கூடாது. போடா பாத்துக்கிறா, முட்டை சூனி வைக்கிறா இருக்கிற மீனுக்கலாம். டேய் உன்னாடி நீ மீனே பிடிக்க மாட்டா. டேய் போடா, இந்த செல்லு என்ன பண்றது தெரியல. இப்போ ஏம்பா என் செல்ல பார்த்த சொல்லுப்பா, பாத்தியா? நான் செல்லு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன், என்ன பண்ண? என்ன அடிச்சேன். அம்மா இந்த திரும்பவும் உன்கிட்ட எப்படி வந்தது செல்லு? லூசுமே பின்னாடி வச்சுக்கினா செல்ல எல்லாருக்கிட்டே வரான், மூடி முன்னாடி வச்சுட்டு போடா மூதேவி. நேயர்கள் உங்களுக்காக படிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. தடைகள் வரலாம், கேள்விகள் எழலாம், தன்னம்பிக்கை இழக்காது. நீ வெறும் கோமாளி அல்ல, இந்த உலகிற்கு மகிழ்ச்சி வழங்கும் மந்திரவாதி. தொடர்ந்து சிரிக்கவை, உன் சிரிப்பை உலகம் மலரட்டும். சிரிக்க மறந்த மனிதனை சிரிக்க வைப்பது மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்து செயலாற்றுகிறாய். உன் பணி தொடர என் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உன்னால் இன்று வரையிலும் சிரித்துக் கொண்டிருப்பவன் நான் பை மதன். சிரிப்பின் சிற்பங்கள் நீங்கள், சிரிப்பின் சிற்பங்கள் நீங்கள். உங்களை சிற்பமாக்கும் இயக்குனர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் இவை அனைத்தையும் கண்டு ரசிக்கும் ரசிகர்கள் நாங்கள். நன்றி நன்றி ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம் மேடையில் நான் சொல்லிடுறேன்னா, 3 பரிசு கொடுக்கணும்னு சப்ஸ்கிரைபருக்கு முடிவு பண்ணோம். ஓகேங்களா? இப்ப 2 வருஷம் வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவங்க மாங்காடு. அந்த சேனலுக்கு அந்த வீடியோ கருத்தை அவ்வளவு இதா நம்மள இது பண்ணுவாரு. நம்ம அதுலயே அவங்கள நீங்க அந்த 3ல ஒரு வின்னர்னு நான் அறிவிச்சிட்டேன். பணமாட்ட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட இதுதான் பேராவா இருக்கும் ஃபுல்லாவுமே. அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாரு நம்ம இதுக்கு. அதனால நான் வின்னராகவே அறிவிச்சு மகிழ்ச்சியோடு மனநிலையோடு அந்த பரிசை தருகிறோம். நன்றி நன்றி நன்றி. உங்களோட ஆதரவோட தான் எல்லாமே நடக்கும். இவர் சவுதியில இருக்காருங்களா? ஏன் ஒரு சில வார்த்தைகள். நான் நிறைய காமெடி பார்த்துருக்கேன். ஆனா இவங்க காமெடி பார்க்கும்போது எந்த ஒரு சோகம் இருந்தாலும் நல்லா சிரிக்க தோணும். இவர் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாரு, என்ன பார்க்குறாருன்னு தெரியாது. நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ இவர் பார்த்து சிரிக்கும் போது தான் எனக்கு தெரியும். அப்புறம் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். இவங்க காமெடிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் கூட ஒரு காமெடி அமிச்சாரு, அதை பசங்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பார்த்துட்டு காலையில் சிரிச்சிருந்தோம். மேலும் வளர ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனாலும்
ரொம்ப தேங்க்ஸ். மேலே இன்னும் மேலே வரணும் இந்த சேனல். நன்றி நன்றி நன்றிமா 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 நன்றிமா. பேசவே தெரியாதுன்னாங்க, நடுவேறி பேச வச்சுட்டு இருக்கோம். அதுவும் எனக்கு தாங்க அந்த சிறப்பு சேரும். நன்றி. ஒரு தடவை எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணிட்டு போய் உட்காந்தீங்கன்னா பெருமையா இருக்கும். அம்மா வாங்கம்மா. அந்த அதிர்ஷ்டசாலியை எடுக்கப்படும் குழந்தை சனாவுகள் போன் நம்பர் மாத்திக்கிட்டு எழுதி வச்சிருந்தா போதுங்களா? கரெக்டா குத்திங்களா? எத்தனைங்களா? எங்க கையில் தான் இருக்கு. யாரு அப்படியே பொது ஒரு நம்பரா சொல்லுவோம். வளர்ச்சிற வர்க்கத்தை சேர்ந்தவர் ராஜ்னு முடியும். யுவராஜ் வாங்க 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 வாங்க. தேங்க்யூ செல்லா. வெளிவு மறைவு இல்லாம ஒண்ணுமே ஓப்பனும் நாங்க பண்ற விஷயம் தான் இது. பணமட்டையினுடைய சிறப்பு. ஓகே வாங்க 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 வந்துட்டேன். அங்க பாருங்க, உங்க பேரு வேணா நீங்க கிட்ட சொல்றேங்க. நீங்க தான் கத்து வைப்போம். ரொம்ப ரொம்ப தொலைவு வந்தவரு வெற்றியோட போறாரு. யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தொலைவு யாரும் இருக்கீங்க? எந்த ஊரு ரொம்ப அதிக தொலைவு வந்தவங்க? என்ன ஊர்? பெரியநாயரா? பெரியநாயர் ரொம்ப தொலைவா? சரி ஓகே. அப்புறம் அடுத்து நோ 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 அதோட தாண்டி நான் ஒரு கியூ தரம்பா. யார் அது பெங்களூர்? நீங்க கோயம்புத்தூரா? யார் பெங்களூர்? பெங்களூர் பெங்களூர் யாரு? ரவி வர்மன் யாரு? வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. வாங்க 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 வாங்க. இல்ல பெங்களூர்னு நான் தான் கேட்டேன். ஏன்னா பெங்களூர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. பெங்களூர் ரவிவர்மன் வாங்க பிரதர். நீங்க வேற ஸ்டேட் விட்டு வந்திருந்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே கைவிடாது. நாங்க பெங்களூருக்கு டிவி கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி பணமட்ட டீமுக்கு. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவு தொலைவில் இருந்து வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பரிசா பணமட்ட சேனலை பார்த்துட்டே வேலை பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. நான் வந்து திருப்பதியிலேருந்து வந்திருக்கேன். இது இந்த கோவிட் டைம்ல டிக்டாக் அந்த நேரத்துலேருந்து பார்க்குறேன். இது இவங்க பண்ற ஒரு திறமசாலியோட வச்சு எல்லாருக்கும் பப்ளிக் பண்றது வேற, எல்லாம் டைரக்ட் பண்றது வேற. நம்ம ராஜா சாரு சைட்ல இருந்து பேசுவாங்க, உருளை இப்படி பண்ணு, குதிரை முக்கம் இப்படி பண்ணு. ஸோ அந்த பேரெல்லாம் வச்சு நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அவங்கள நம்மளுக்காண்டி இத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம கோதானன் சார் வந்து இப்போ விஜய் டிவியில் நம்ம பார்ப்பாங்கள, அதே மாதிரி அசத்த போவது யார் டீம்லையும் பார்த்துருக்காங்கள. இவங்கெல்லாம் இந்த டீம்ல இருந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் எனக்கு காலி இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து இந்த பணம் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட நான் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் என்ன சார் இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கன்னு. ஸோ இவங்க திறமையை ஒரு ஹீரோவை ஒரு சீன்ல காட்டி ஹீரோ முகமாக காட்டுறது வேற, ஒரு சின்ன வில்லேஜில் அவங்களுடைய இவங்கள கூட்டு வந்து அவங்க திறமையை காட்டி ஒரு இத்தனை பேருக்கு பப்ளிசிட்டி பண்ணி இத்தனை பேர்கிட்ட சப்ஸ்கிரைபர் பண்ணி இந்த யூடியூப் மூலமா உலகத்துக்கே புகழ்பெற்று உலகத்துக்கே காட்டுற நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இந்த யூடியூப் எல்லாத்துக்கு முன்னாடி எல்லாமே படத்தை இதில் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் திருப்பூர்லேருந்து வந்துட்டேன். நான் சரி எப்படியாவது போயிட்டு நம்ம இவங்களை மீட் பண்ணி நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டேன். ஸோ அது எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல. ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் ஒரு யூடியூப் மூலமா இவங்க வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி சினிமாவும் இவங்க பக்கம் வந்துருச்சு. நல்ல வேலை வந்துட்டு 4 மில்லியன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ராஜா வந்து அவ்வளோ பக்காவை பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த
திறமை நிறைய வச்சிருக்காரு. ஓகே, இப்ப பேச டைம்ல இருந்து அடுத்து யாரை கூப்பிடுறோம்? என்னைய முல்லை கூப்பிடுறாங்க. ஓகே, சிறப்பு. என்னன்னா சாதாரணமான விஷயம் ஒரு என்னங்க அதை சாதாரணமான விஷயத்துல ரொம்ப நாள் கேட்குறீங்க. ஹலோ, எல்லாருக்கும் நன்றி. நான் 6 வருஷமா பணமட்ட சேனல் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் மதுர்முத்து காமெடியிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே பிடிக்கும். டெய்லி வந்து இது பார்த்தா தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ மேடம், நீங்கள் ஏதாச்சும்? எங்கள் பருவத்தின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க நடைபெற்றுகிறோம். தொடர்ந்து ஆதரவை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய அடுத்த இலக்கு எங்களிடத்தில் உங்களிடம் இருக்கிறது. இவ்வளவு